வணக்க மக்களே! தமிழகத்தில நகைக்கடன் தள்ளுபடி சில மாதங்களாகவே கொடுக்க போறோம். இன்னைக்கு வந்துரும்ன்னு எல்லோருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் சமீப காலமாக நகைக்கடன் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுங்க. தமிழகத்தில 2021 சட்டசபை தேர்தலின் பொழுது ஆட்சிக்கு வந்தால் 5 சவரனுக்குட்பட்ட தங்க நகைக்கடன்கள் தள்ளுபடி என திமுகவுடைய வாக்குறுதி அளித்தது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறிவிட்டதுங்க. நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இந்த தேர்தல் அறிக்கையிலும் வர இருக்கு. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆனால் அதில் நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றது பெரும் பங்கை வகிக்க போகுது. அதனால் நகைக்கடன் தள்ளுபடி இந்த டைம் யாருக்கெல்லாம் வழங்க இருக்காங்க என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. திமுகவுடைய வாக்குறுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 31க்குள்ளார நகைக்கடன்கள் பெற்றவர்களுக்கு 100% தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்துவிடும். நகைக்கடன் தள்ளுபடி ஏன்னா நகையுடைய விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுதுங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே 5 சவரன் வச்சுருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய மதிப்பீடு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 3 லட்சம் வரை தள்ளுபடி, 4 லட்சம் வரை தள்ளுபடி. கடந்த காலங்களில் அதோடைய மதிப்பீடு அப்படின்றது நகையுடைய விலை குறைவு அப்படின்றதுனால 1 லட்சத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரை தள்ளுபடி பெற தகுதியான நபர்கள் பட்டியலை அரசு வெளியிட போகிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் மற்றும் அரசு நிர்ணயித்த தேசியமயமாக்கப்பட்ட 8 வங்கிகளில் மட்டும்தாங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். மற்ற வங்கிகளில் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 8 வகையான வங்கிகளில் மட்டும்தாங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க மக்களே. சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா 5 சவரனுக்குட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் தான் இருக்குது. தற்பொழுது பலரும் நகைக்கடன் வாங்கி வருகின்றனர். இந்த நிதியாண்டில் கடந்த ஜூலை 25 லட்சம் பேருக்கு 25,000 கோடி கடன்கள் வழங்கப்பட்டிருக்குங்க. இது தொடர்பாக வாடிக்கையாளர் கேட்ட பொழுது நகைக்கடன் தள்ளுபடி இனி உறுதியாக அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படின்றத நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. நகைக்கடன் தள்ளுபடியில் நிறைய ப்ரொசீஜர்ஸு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஃபால் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி வராமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நகைக்கடன் தள்ளுபடின்றது இனிமேல் முழுமையாக கிடைக்கும். அனைத்து வகையான மக்களுக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வரும் சட்டசபை தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட போகிறாங்க. அதையும் நீங்கள் தயாராகி கொள்ளலாம். இதுதாங்க தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடியில் முக்கிய பங்காக வகிக்கிறது இந்த மாதிரியான செய்திகள் தாங்க. நகைக்கடனை பெறுவதற்கு இப்போந்தே தயாராக்கோங்க. இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு உள்ள மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி நடக்கும். அதற்கு மேலே நகைக்கடன் தள்ளுபடி வைத்தவர்கள் ஜனவரிலேருந்து வச்சிங்க அப்படின்னா தள்ளுபடி வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. 5 சவரனுக்குட்பட்ட அனைத்து இருந்தாலும் சரி, ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அதுவும் புதிய தேர்தல் அறிக்கை வர இருக்குது. 5 சவரன்லேருந்து 8 சவரன் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்குங்க. இதற்கான அப்டேட்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு விரைவில் வெளியாகும். கூட்டுறவுத்துறை மூலமாக வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.